உலக சிட்டுக்குருவிகள் தினமான இன்று சிட்டுக்குருவிகளை பாதுகாக்க பறவை ஆர்வலர்கள் விடுக்கும் சிறிய கோரிக்கைகள் என்னென்ன என்று இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். சின்னஞ்சிறு பறவைகளாக நம் மனங்களை சிறகடிக்கச் செய்யும் கீச் கீச் என்ற கூக்குரலுக்கு சொந்தமான இந்த பறவைகளின் ஓசையை கேட்டு எவ்வளவு நாளாயிற்று என்றுதான் இன்று நமக்கு தோன்றுகிறது. ஒரு காலத்தில் நம் வீட்டின் முற்றத்திலும் வாசல்களிலும் சுதந்திரமாக வலம் வந்து கொண்டிருந்த இந்த பறவைகள் மனிதர்களுடன் கொண்டிருந்த நெருங்கிய பந்தத்தை இன்றைய தலைமுறையினர் பலரும் அறிந்திருக்க மாட்டார்கள். வீட்டு வராண்டாவில் ஆங்காங்கே சிந்தி கிடக்கும் தானியங்களை தங்களின் குட்டி அலகு கொண்டு அவை கொத்தி கொத்தி தின்னும் அழகை பக்கத்தில் பார்த்து வளர்ந்தவர்கள் அன்றைய குழந்தைகள். வீட்டு மாடம் பரன் ஃப்ரீடம் ஆப்ல கத்துக்கிட்டு கேண்டில் தயார் பண்றீங்களா? அப்படின்னா உங்க கேண்டில்களை 1 கோடிக்கும் அதிகமான ஃப்ரீடம் ஆப் வாடிக்கையாளர்களுக்கு எந்த செலவும் இல்லாம விற்கலாம். ஓடுகள் என கிடைக்கிற இடைவெளியில் கூடு கட்டி கொண்டு முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அப்பா குருவி அம்மா குருவி என உள்ளம் மகிழ பார்த்து பார்த்து ரசித்து வளர்ந்த குழந்தை பருவம் இன்று மீண்டும் திரும்புமா என்ற ஏக்கங்கள் நம்முள் எட்டி பார்க்க தொடங்கிவிடும். இவற்றுக்கெல்லாம் காரணம் காலப்போக்கில் ஏற்பட்ட மாற்றங்கள் தான். இனி வர்ற காலங்கள் பயங்கர வெயில் காலமாக இருக்கிறனால தண்ணிக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரும். நம்ம வீட்டு மாடிகளிலேயோ இல்லை டெரஸ்களிலேயோ நம்ம கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணியோ சிறு தானியங்களோ போட்டு நம்ம சிட்டுக்குருவி இனங்களுக்கு உணவளிக்கலாம். அந்த மாதிரி உணவளிக்கும் போது அந்த சிட்டுக்குருவி இனத்தை நம்ம இன்னும் பெருக்க முடியும். ஓட்டு வீடுகளில் எல்லாம் கான்கிரீட் வீடுகளாகிவிட்ட நிலையில் நம்மால் முடிந்த சின்னஞ்சிறு செயல்கள் அழிந்து வரும் அந்த பறவைகளை காக்கும் என்பதுதான் பறவை ஆர்வலர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. முன்காலத்தில் ரசாயன பூச்சிகளை மக்கள் பயன்படுத்த கிடையாது. அப்போ என்னன்னா இயற்கை சார்ந்த உரங்களை தான் பயன்படுத்தி வந்தாங்க. இந்த ரசாயன பூச்சி உரங்களை பயன்படுத்துவதன் மூலமாக பெரும்பாலும் பூச்சினங்கள் மற்றும் தானியங்கள் அழிக்கப்படுகிறது. இதை உண்டு வாழ்வதனால் இதன் வாழ்நாள் குறைந்து விடுகிறது. இது ஒரு முக்கிய காரணியாக பார்க்கப்படுகிறது. இந்த சிட்டுக்குருவிகளை பாதுகாக்க நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு காங்கிரீட் வீடுகள் உள்ள பகுதிகளில் நெஸ்ட் பாக்ஸ் எனப்படும் வாழிடங்களை அமைத்து தருவதன் மூலம் இதன் வாழ்நாளை பெருக்கலாம், இதை பாதுகாக்கலாம். கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் மார்ச் 20ஆம் தேதி உலக சிட்டுக்குருவிகள் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. டெல்லியின் மாநில பறவையும் சிட்டுக்குருவிதான். வீட்டில் சிறிய அட்டை பெட்டியில் வைக்கோலை அடைத்து வைத்து வீட்டு பால்கனியிலோ மரத்திலோ தொங்கவிட்டால் கூட சிட்டுக்குருவிகளுக்கு போதுமானது என்கிறார்கள் பறவை ஆர்வலர்கள். நாமும் நம்மால் முடிந்ததை செய்து இந்த பறவை இனத்தை பாதுகாக்க உறுதுணையாக இருப்போம் என உலக சிட்டுக்குருவிகளின் தினமான இன்று உறுதிமொழி ஏற்றுக்கொள்வோம். தந்தி டிவி செய்திகளுக்காக நீலகிரியில் இருந்து செய்தியாளர் வில்லியம். ஃப்ரீடம் ஆப்ல கத்துக்கிட்டு கேண்டில் தயார் பண்றீங்களா? அப்படின்னா உங்க கேண்டில்களை 1 கோடிக்கும் அதிகமான ஃப்ரீடம் ஆப் வாடிக்கையாளர்களுக்கு எந்த செலவும் இல்லாம விற்கலாம்.